ஆர்.என். ரவி இப்போ ஒரு வீடியோ வந்திருக்கு. அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி சட்டசபையில் அதில் ஒரு இங்கிலீஷில் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அப்பாவை படிக்கிறேன் இங்கிலீஷ் பார்த்தே தப்பாக படிக்கிறேன். ஸ்டாலின் தமிழையே பார்த்து தப்பாக படிப்பார். உதயநிதி முன்னாடி பார்த்து தப்பாக படித்தான்னு இப்போ தூக்கி போட்டு அப்படியே பார்த்துட்டு இஷ்டத்துக்கு பேசுவார். அது ரைட்டு இருக்கோ தப்பு இருக்கோ பரவாயில்ல. ஆனால் இப்போ அவர் அப்பாவை படிக்கிற இங்கிலீஷை பாருங்கள், பார்த்தே தப்பாக படிக்கிறாரு. அவர் பேசுகிறேன் இப்போ கேட்டால் பிஏன்னு போட்டுருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். Follow the procedure which was followed hitherto. I humbly request you, please don't change the customs followed in this assembly, please. என்னென்னா பிஏ எங்கேருந்து படித்தாருன்னு தெரியல. அப்பாவோ கவர்னருக்கு அறிவுரை சொல்கிறார். அவரை உட்கார வச்சுக்கிட்டேன். அந்த ஆள் ஐபிஎஸ் படித்த ஆளெல்லாம் இருந்து பெரிய பிரில்லியன்ட். அவர் ஏன் கவர்னரை வச்சுருக்காங்க? 70 வயசை தாண்டிட்டார். நீ அறிவாளியா அப்படின்னு சொல்லி மோடி கூப்பிட்டு வச்சுருக்காரு. அவருக்கு இவங்க போய் அட்வைஸ், சார் என்ன சொல்கிறாங்க, சார் டோன்ட் சேஞ்ச் கஸ்டம்ஸ், அதாவது இதை மாற்றாதீங்கிறாங்க. சட்டசபை மரபை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மரபு கெடுக்கிறவங்களே இவங்க தான். அவர் சொல்கிறார், ஐயோ சட்டசபையை விட்ட பெருசியா அரசியல் சட்டம். அரசியல் சட்டத்தில் வந்துக்கிட்டு நீ ஜனகணமன அதை பாடணும்னு இருக்குது. அதை பாடியானா நீங்கள் சட்டசபை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இவங்க செஞ்ச தப்பை அவங்க நியாயப்படுத்தி பண்ணணுன்னாரு. அது படிச்சுட்டு தான் அவர் ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிட்டு எழுந்திரிச்சு போயான்னு போனார். அதுக்கு இவர் போனோடனே இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டார், இன்னமே அரசியல் இதே தேவையில்லைப்பாங்கிறார். இன்னமே எதுக்கையா கவர்னர் கவர்னருடைய தேவையில்லையாங்கிறார். யார்? ஸ்டாலின். சட்டசபையில் தீர்மானம் போட்டோம், இன்னமே கவர்னர் உரையே இல்லை. அப்போ ஆர்டிக்கல் 176 இந்திய அரசியல் சட்டத்தில் கவர்னர் தான் உரையை படிக்கணும்னு இருக்கேன். அப்போ அதை என்ன செய்யலாம் ஸ்டாலின் அவர்களே? நீங்கள் தான் தனியாக ஒரு தீர்மானம் தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீட்டு விலக்கு தீர்மானம்னு போட்டீங்க, என்னாச்சு? சட்டசபையில் போச்சா? குப்பை தொட்டிக்கு போச்சா? கையெழுத்தெல்லாம் 1 கோடி கையெழுத்துனீங்களே, குப்பை தொட்டிக்கு போச்சா? அது மாதிரி கவர்னரை நீ கூப்பிடவே மாட்டாங்களாம். பாஜகவுக்கு சொல்கிற மத்திய என்ன செயல்படாமல் இருக்கீங்க. ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷனரி. இந்திய அரசியல் சட்டம் மதிக்கப்படவில்லை. ஆனால் ஆர்டிக்கல் 356 அந்த இதை அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலாம். ஒரு கவர்னரையே நம்ம கூப்பிட மாட்டோம், கவர்னர் இல்லை உரை இல்லாமையே பண்ணுவோன்னா அப்போ அரசியல் சட்டத்தை மீறினதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா?